Yeah, welcome students. So இந்த sample papersல ஏற்கனவே நம்ம 10th க்கு வந்து பார்ட் A ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 மார்க் क्वेश्चंसும் கேஸ் ஸ்டடியும் ரெண்டு வீடியோ ஏற்கனவே நான் போட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து 2 மார்க் क्वेश्चंस பார்க்கலாம். ஸோ பார்ட் B. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க சாம்பிள் பேப்பரில் பாருங்கள். எல்லா கொஷினும் கம்பல்சரி இன் கேஸ் ஆஃப் இன்டர்னல் சாய்ஸ் இருந்தால் ஏதாவது எங்கே இருக்கும்போதோ அங்கே இன்டர்னல் சாய்ஸ் அட்டன் பண்ணுன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 21st கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 4, -3 and 8, 5 in the ratio 3:1 இன்டர்னலின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு எந்த யூனிட்டு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் ஃபார்முலா எழுதிக்கிறோம். So by using section formula, 21st question, by using section formula, so formula உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2. So next comma m1 into y2 plus m2 into y1 divided by m1 plus m2. So இது உங்களுக்கு x, so இது உங்களுக்கு y. So x, y. Okay, so values ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இது x1 y1, நெக்ஸ்ட் இது x2 y2, ஸோ ரேஷியோ m1 m2. ஸோ இப்போ x1 ஓட வேல்யூ 4, y1 ஓட வேல்யூ -3. ஸோ x2 ஓட வேல்யூ 8, y2 ஓட வேல்யூ 5. ஸோ m1 ஓட வேல்யூ 3, ஸோ m2 = 1. ஸோ இப்போ இது எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு x சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு y. ஸோ m1 into x2, ஸோ 3 into 8 plus m2 into x1, ஸோ 1 into 4 divided by m1 plus m2, ஸோ 3 plus 1. இது உங்களுக்கு x. நெக்ஸ்ட்டு y ஓட வேல்யூ m1 into y2, ஸோ 3 into 5 plus m2 into y1, so 1 into -3 divided by m1 plus m2, so 3 plus 1. ஸோ அப்போ x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? 3 8s are 24 plus 4 divided by 4. So y ஓட வேல்யூ 15 -3 divided by 4. ஸோ அப்போ x = 28 divided by 4, 7. And next y is equal to 15 - 3 12, so 12 divided by 4 3. Okay, so அப்போ நமக்கு required point என்னது? 7, 3. so x, y அப்படின்றது required point, so 7, 3 is the required point. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் பாருங்கள். அதிலே உங்களுக்கு இன்னொரு இன்டர்னல் சாய்ஸ் கேட்டிருக்காங்க, சேம் கோஆர்டினேட் ஜாமெட்ரியிலே கேட்டிருக்காங்க. Find a relation between x and y such that x, y is equidistant from the point 7, 1 and 3, 5. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸைஸ் 7.2ல் கேட்டிருக்காங்க செக்ஷன் ஃபார்முலாவில். எதிரார் ஆப்ஷன் எதில் கேட்டிருக்காங்க? எக்ஸைஸ் 7.1ல் ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ செகண்ட் ஃபார்முலாட்ட நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஃபைண்ட் a relation between x, y. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்விடிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் p of x, y. ஸோ இது மாதிரி ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், 7, 1. ஸோ இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன், ஸோ 3, 5. ஸோ ஈக்விடிஸ்டன்ட் பாயிண்ட்ன்றாங்க, ஸோ இது பின்னு எடுத்துக்கிறேன், ஸோ இது x, y. ஓகே, ஸோ லெட் p of x, y be the equidistant. So a 7, 1, so b 3, 5. ஓகே, ஸோ இப்போ ஈக்விடிஸ்டன்ட் என்னும்போது ஸோ PA = PBன்னு வந்துடும். ஸோ இந்த PAவும் PBயும் உங்களுக்கு ஈக்குவல். ஸோ பட் ஈக்விடிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் ஸ்கொயர் ரூட் வரதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே அது கேன்சல் பண்ணுறதுக்காக PA² = PB² வந்துடும். ஸோ அப்போ x1 - x2 the whole squareன்ற இடத்துல வந்து ரூட் வேல்யூ உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். ஸோ ஃபார்முலா என்னது உங்களுக்கு? x1 - x2 the whole square plus y1 - y2 the whole square. ஸோ இதுதான் PA² PB² நம்ம அப்ளை பண்ண போகிற ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு PA. ஸோ Pன்றது x, y. ஸோ Aன்றது 7, 1. ஸோ இது x1 y1, ஸோ இது x2 y2. நெக்ஸ்ட்டு PB.
ஸோ Pன்றது x, y. ஸோ நெக்ஸ்ட்டு Bன்றது 3, 5. சேம் இது உங்களுக்கு x1, y1. ஸோ இது x2, y2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ x1 minus x2. ஸோ x minus 7 the whole square plus y1 minus y2. y minus 1 the whole square. ஸோ இது PA square equal to சேம் PBக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். x1 minus x2. ஸோ x minus 3 the whole square plus y1 minus y2. ஸோ y minus 5 the whole square. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்? a minus b whole square ஃபார்முலா. ஸோ a square plus b square minus 2ab, 2 sounds of 14x plus a square plus b square minus 2ab, so minus 2y. So next x minus 3 whole square, so a square plus b square minus 6x. So next a square plus b square minus 2 5s are 10y. Okay, so இப்போ இங்கே equal to இருக்கு. So equal to இருக்கிறதுனால x square cancel, y square cancel. ஓகே, ஸோ முதல்ல கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வந்துடுறேன், xyலாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும்? 49 + 1 50. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள். ஸோ 9 + 25. ஸோ 25 + 9 34. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது -34 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ இங்கே 6x இருக்குது. ஸோ இங்கே 14x இருக்குது. ஓகே, ஸோ -14x ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது +14xன்னு ஆகிடும். ஸோ -6xன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு -10y -2y ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது +2yன்னு ஆகிடும். ஸோ அப்போ 50 - 34 16, 14 - 6x 8x -8y. ஸோ அந்த ஈக்குவேஷன் டோட்டலாக நம்ம எதில் டிவைட் பண்ணலாம்? 8ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் x - y = 2. ஸோ இதுதான் உங்களுக்கு ரிலேஷன் பிட்வீன் x, y. ஸோ x minus y = 2y = 2 இஸ் தி ரெக்வயர்ட் ரிலேஷன் பிட்வீன் x and y அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? இது ஏதர் ஆப்ஷன். ஸோ இதில் கேட்டிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 22nd கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ஃபிகர் LM parallel to CB and LN parallel to CD prove that AM/MB is equal to AN/ND. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருக்கலாம் எந்த யூனிட்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் யூனிட். ஸோ ட்ரையாங்கிள் யூனிட்ஸில் இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கவனிங்க நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ டயக்ராம் கிளியராக போட்டுக்கோங்க. டயக்ராம் கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டயக்ராம் போட்டால் தான் உங்களுக்கு என்னன்றது தெரியும். ஸோ ALCMBND. ஓகே, ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது கிளியராக எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்கிறது LM parallel to CB, LN parallel to CD. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது AM/MB is equal to AN/NT. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறது என்ன அப்ளை தியரம்? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஓகே, if two lines are parallel means it is divided into two equal parts. ஓகே, ஸோ ஃபஸ்ட் அப்போது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எழுதிடலாம். ஸோ AM/MB equal to AN/ND. ஸோ ப்ரூஃப் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். LM parallel to CB. ஸோ LM parallel to CB. ஸோ இது LM, இது CB. ஸோ LM parallel to CB அப்படின்னா நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்கணும்? இன் ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABCயில் LM parallel to CB na it is divided into two equal parts. So AM/MB equal to AL/LC. So AM/MB equal to AL/LC. So இது first equation. So அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. LN parallel to CD. So இந்த பாட்டு. So LN parallel to CD. So next நம்ம என்ன triangle எடுக்க போகிறோம்? In triangle ADC or ACD. ஓகே, ஸோ என்ன பேரலல்னு சொல்லியிருக்காங்க? LN parallel to CD. சேம் பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் தான், டிவைட் இன்டு டூ ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ என்ன வந்துடும்? AN/ND ஈக்குவல் டு AL/LC. ஸோ AN/ND ஈக்குவல் டு
divided by LC. So இது second equation எடுத்துக்கலாம். So இப்போ from first and second equation from 1 and 2, so எது ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது, AL by LC இங்கேயும் இருக்குது, ஸோ AL by LC இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் நமக்கு ஈக்குவல். ஸோ AM by MB ஈக்குவல் டு AN by NT. புரியுதுங்களா? ஸோ இதுதான் 22nd கொஷின். ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. AM by MB is equal to AN by NT. ஸோ நெக்ஸ்ட் 23rd. ஸோ 23rd கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ a quadrilateral ABCD is drawn to circumscribe a circle. So prove that AB plus CD equal to AD plus BC. ஸோ இது நமக்கு சர்க்கிள்ஸ் யூனிட்டில் அப்படியே இதே கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம் கொடுத்து நம்ம இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி போகணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தியரம் 10.2 length of a tangent drawn from an external point of a circle are equal. ஸோ அதை பேஸ் பண்ணி டயக்ராம் போட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ 23rd கொஷின். ஸோ முதல்ல டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த கொஷின் பேப்பரில் டயக்ராம் கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்கள் பேப்பரில் டயக்ராம் போட்டு கண்டுபிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ டயக்ராம் உங்களுக்கு ஸோ இங்கே கட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஏ, ஸோ இது பி, ஸோ இது சி, ஸோ இது டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பி, ஸோ இது கியூ, ஸோ இது ஆர், ஸோ இது எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? டு ப்ரூவ் ஏபி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி. ஓகே, ஸோ குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி இஸ் ட்ரான் டு சர்க்கம்ஸ்கிரைப் ஏ சர்க்கிள். ஸோ சர்க்கிளை சுற்றி குவாட்ரிலேட்ரல் இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ ப்ரூஃப் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ப்ரூஃப் எப்படி ப்ரூவ் பண்ணும்? தியரம் 10.2 லென்த் ஆஃப் டேஞ்சன்ஸ் drawn from an external point to a circle are equal. External point to a circle are equal. So இதை பேஸ் பண்ணி தான் தியரம் 10.2. ஸோ அப்போது AP length of a tangent drawn from an external point. ஸோ external point of circle னா APயும் ASயும் உங்களுக்கு ஈக்குவல். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பிபியும் பிக்யூவும் ஈக்குவல். இது செகண்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு சிஆரும் சிக்யூவும் ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஏன் திடீர்னு சிக்யூ ஈக்குவல் டு சிஆர்னு எடுக்காமல் சிஆர் ஈக்குவல் டு சிக்யூன்னு எடுக்கிறேன் அப்படின்னு ரீசன் என்னென்னா, ஸோ ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே நமக்கு கியூ இருக்குது. ஸோ இந்த பக்கமும் உங்களுக்கு கியூ வர மாதிரி இங்கே ஏற்கனவே பிக்யூன்னு எடுத்ததுனால இந்த பக்கமும் கியூ வரணும். ஸோ லாஸ்ட் இன்னொன்று இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து எனக்கு என்ன இருக்குது? டிஆர் ஈக்குவல் டு டிஎஸ். ஸோ இங்கே ஃபோர்த். ஸோ இப்போது எனக்கு இந்த ரெண்டு இதுலேயும் பி கிடச்சிருக்கு, பட் இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் ஆர் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டும் எனக்கு கியூ கிடைக்கணும், இங்கே ரெண்டும் எஸ் கிடைச்சா மட்டும்தான் நான் ஆட் பண்ணும்போது ப்ரூஃப் எனக்கு இது கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் சிக்யூ ஈக்குவல் டு சிஆர்னு எடுக்காதீங்க. அப்புறம் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கியூ இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கியூ இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கியூ இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவேஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி எடுத்தாலும் ஈக்குவல் தான். பிக்யூ ஈக்குவல் டு பிபின்னு எடுத்தாலும் ஒன்று தான், பிபி ஈக்குவல் டு பிக்யூன்னு எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ ஒன்று எடுக்கும்போது இந்த கியூ எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நெக்ஸ்ட்டு பி எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க, ஆர் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரூஃப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ 4 கிடச்சிச்சு, 4 ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் 1 2 3 and 4. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணுங்கள். ஏபியும் பிபியும் ஆட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா அது ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரூஃப் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஆரையும் டிஆரையும் ஆட் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஏஎஸ் இருக்குது, இங்கே டிஎஸ் இருக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கியூ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, பிக்யூ ப்ளஸ் சிக்யூ. ஸோ ஏபி ப்ளஸ் பிபி டயக்ராமில் பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிபி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக என்னது? ஏபி. ஸோ சிஆர் ப்ளஸ் டிஆர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சிடி. ஏஎஸ் ப்ளஸ் டிஎஸ், ஸோ ஏஎஸ் ப்ளஸ் டிஎஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏடி. பிக்யூ ப்ளஸ் சிக்யூ ரெண்டையும் ஆட் பண்ணால் பிசி. ஸோ ஏபி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 24th கொஷின். ஸோ 24th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரா எ லைன் செக்மெண்ட் ஆஃப் லென்த் 7.8 சென்டிமீட்டர் அண்ட் டிவைட் இட் இன் த ரேஷியோ ஆஃப் 5:8 அண்ட் மெஷர் த 2 பார்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு எதை பேஸ் பண்ணிது? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூனிட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் 11.1 அந்த ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு சிலபஸ் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போகணுன்னு பாருங்கள். ஸோ முதல்ல அதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7.8 சென்டிமீட்டர். அது எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க சொல்லியிருக்காங்க? 5:8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல லென்த் 7.8 சென்டிமீட்டர். ஸோ 7.8 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக எடுங்க. அப்போ தான் ஆன்சர் உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ இது 7.8. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்? ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏ, ஸோ இது பி. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி போடணும்? முதல்ல ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை 13 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ஏன்னா நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்கிறது என்னது? 5:8ன்னு கொடுத்துருக்காங்க. அக்யூட் ஆங்கிள் ஜென்ரலாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரேஷியோ கொடுத்துருக்கிறது 5:8 அப்படின்றதுனால ஸோ 5 + 8 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 13. ஸோ அப்போ காம்பஸ் எடுத்து முதல்ல 13 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறது தான். ஸோ 1. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பஸ் எனக்கு ரைட்டில் பிடிக்கும், அது கரெக்டாக வரும். ஸோ நான் இப்படி போடுறேன். லெஃப்ட்டில் காம்பஸ் பிடிச்சா கரெக்டாக வரல. ஸோ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, ஸோ 10. ஸோ 13 ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிக்கணும். ஸோ லைன் ஒன்று கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 11, நெக்ஸ்ட்டு 12, நெக்ஸ்ட்டு 13. ஓகே, ஸோ 13 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சாச்சு. இப்போ 13 ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிச்சிட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நேம் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ A1, A2, A3. ஸோ ஏன்னா ஏலேருந்து தான் எனக்கு பிரியுது. ஸோ A1, A2, A3, A4, A5, A6, A7, A8, A9, A10, A11, ஸோ A12, ஸோ A13. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த A13ஐயும் இந்த B பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ A13, ஸோ இந்த B பாயிண்ட். ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு 13 ஈக்குவல் பார்ட்ஸ் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க கொஷினில் உங்களுக்கு? ஸோ A5ல் வந்து ஒரு ஆர்க், ஏன்னா கொடுத்துருக்கிறது வந்து 5:8 அப்படின்றதுனால ஸோ 5th ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு பேரலல் லைன் ட்ரா பண்ணோம். ஸோ இந்த A13க்கும் பேரலாக எங்கே லைன் ட்ரா பண்ணுறோம்? A5ல் ட்ரா பண்ணோம். ஏன்னா பிரிக்கிறது ரேஷியோ 5:8. ஸோ A13ல் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து A5ல் லைன் ஜாயின் பண்ணி பிரிக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம எப்படி பேரலல் லைன் ட்ரா பண்ணோம்? ஜஸ்ட்டு காம்பஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுறது தான் A13ல். ஸோ அதே மாதிரி A5ல் எடுத்து என்ன பண்ணால் இந்த இடத்துல காம்பஸ் ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த 2 லைனுக்குள்ள மெஷர்மெண்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னு தெரியுதுங்களா? இந்த டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன், இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அதை எடுத்து இந்த இடத்துல வச்சு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு A5ல் இருக்கிற பாயிண்ட்டும்
ஸோ இந்த பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு பேரலல் லைன். ஸோ A5, ஸோ இந்த லைன். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இப்போது பேரலல் லைன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், சி. இப்போ எனக்கு இதோட டோட்டல் லென்த்து கொஷினில் கொடுத்துருக்கிறது 7.8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் 5:8 பிரிக்கும் போது இதோட மெஷர்மெண்ட் என்ன, இதோட டோட்டல் லென்த் உங்களுக்கு 7.8 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 5:8 பிரிக்கும் போது ஏசியோட லென்த் என்ன, பிசியோட லென்த் என்னன்னு எழுதணும். ஸோ எனக்கு ஏசியோட லென்த் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக 3.1 வருது. ஸோ 3.1 சென்டிமீட்டர். ஸோ பிசியோட மெஷர்மெண்ட் கண்டிப்பாக இது 3.1, மீதி இருக்கிறது தான் 7.8ல். ஸோ இது 4.7 சென்டிமீட்டர்னு வரும். ஓகே, ஸோ ஏசியோட லென்த்து 3.1, பிசியோட லென்த் எனக்கு 4.7 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ஏசி ஈக்குவல் டு 3.1 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 4.7 சென்டிமீட்டர். ஸோ நான் இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் சொன்னோன்னா அதை நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் ஒரு 5 ஸ்டெப்பு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின் நம்பர் 24. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மெஷர் த 2 பார்ட்ஸ். ஸோ அதுதான் மெஷர் பண்ணி இப்போ எழுதிட்டோம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 25. 15 cot A ஈக்குவல் டு 8, ஃபைண்ட் sin A and secant A. ஸோ ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், இங்கே என்ன கொஷின்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு எய்தர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே யூனிட்டில் தான் கேட்குறாங்க. இங்கே ட்ரிக்னாமெட்ரினா எய்தர் ட்ரிக்னாமெட்ரி கேட்குறாங்க. ஸோ இங்கே கோஆர்டினேட் ஜாமெட்ரினா எய்தர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி தான் கேட்டிருக்காங்க, மாற்றிலாம் கேட்கல. ஸோ அதே மாதிரி தான். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் வருது. ஸோ அப்போது இங்கே ப்ராபபிலிட்டியில் கேட்டிருக்காங்க, அப்போ எய்தர் உங்களுக்கு இங்கேயும் ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அதில் கிளியராக இருக்கோங்க. அப்போ எல்லா யூனிட்ஸும் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். எய்தர் நமக்கு வேறு யூனிட்லேருந்து தான் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எய்தர் கண்டிப்பாக அதே யூனிட்லேருந்து தான் வரும். ஓகே, ஸோ அப்போ ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு யூனிட்டை லெஃப்ட் பண்ணிவிட்டு இது எய்தர் ஆப்ஷனில் விட்டலாம்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இப்போ ப்ராபபிலிட்டிலாம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எய்தரில் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா யூனிட்ஸுமே நீங்கள் தரவாக இருந்தால் மட்டும்தான் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 25th கொஷின். ஸோ 15 cot A ஈக்குவல் டு 8. ஸோ ஃபைண்ட் sin A அண்டு secant Aன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 cot A ஈக்குவல் டு 8னா எனக்கு cot A ஓட வேல்யூ என்னது, 8/15. ஸோ 8/15 முதல்ல டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ cot A சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ இங்கே எடுத்துக்கலாம், பி ரைட் ஆங்கிள் சின்னு எடுத்துக்கலாம். ஸோ cot A ஓட ஃபார்முலா நமக்கு என்னது, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ இது டீட்டா, ஏன்னா ஏ தான் டீட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆப்போசிட் சைட், ஸோ இது அட்ஜசன்ட் சைட், ஸோ இது ஹைபாட்டன்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 8, ஆப்போசிட்டோட வேல்யூ 15. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர்னால் தெரியாது, ஏபி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னது 8 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 15 ஸ்கொயர். ஸோ 64 ப்ளஸ் 225. ஸோ 5 + 4 9, 6 + 2 8, ஸோ 289. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. அப்போ ஏசி ஈக்குவல் டு √289, ஸோ 17 சென்டிமீட்டர். இப்போ அவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது sin Aவும் secant Aவும் கேட்குறாங்க. ஸோ sin Aன்றது என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் என்னது 15, ஹைபாட்டன்யூஸ் 17. நெக்ஸ்ட்டு secant A. secantனா இன்வர்ஸ் ஆஃப் காஸ். ஸோ ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட். ஸோ ஹைபாட்டன்யூஸ் என்னது 17. ஸோ அடுத்து உங்களுக்கு அட்ஜசன்ட் 8. ஸோ அப்போ சைனோட வேல்யூ 15/18, 15/17. secant A ஓட வேல்யூ 17/8. ஓகே, ஸோ இப்போ எதிரார் ஆப்ஷனில் பாருங்கள், இதுவும் புக் கொஷின் தான், ட்ரிக்னாமெட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் கொடுத்து tan P மைனஸ் cot R கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கவனிங்க.
ஸோ 25th கொஷின் அதில் எதிரார் ஆப்ஷனில் கேட்டிருக்கிறது. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ tan p மைனஸ் cot r, ஸோ p q r, ஸோ இங்கே டீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 12, இது 13. ஸோ இது ரைட் ஆங்கிள் நமக்கு தெரியும். ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஸோ PR ஸ்கொயர்னா 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஸோ QR ஸ்கொயர் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 13 ஸ்கொயரோட வேல்யூ 169. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது மைனஸ் 144. ஸோ 9 minus 4 5, 6 minus 4 2. ஸோ QR ஸ்கொயரோட வேல்யூ 25. ஸோ அப்போ QR ஈக்குவல் டு என்ன வந்துடும், 5 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஸோ இப்போ tan p கண்டுபிடிக்கணும். ஸோ tan pன்றது, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு டீட்டா வந்துடும். அப்போ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு என்னது 5, அட்ஜசன்ட் சைடு 12. ஸோ நெக்ஸ்ட்டு cot r, ஏன்னா tan p மைனஸ் cot r தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு cot rனா டீட்டா எங்கே இருக்கும், ஸோ இது வந்து அப்போ ஆப்போசிட் சைடு ஆகிடும். ஸோ இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ cot rனா adjacent by opposite, so adjacent by opposite, so 5/12. so tan p minus cot r equal to 5/12 minus 5/12 equal to 0. so இதுதான் 25th question. so next 2 mark last question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 26th, how many terms of the AP 9, 17, 25 must be taken to given a sum of 636. ஸோ ஏபியில் கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஸோ 26, ஸோ ஏபி வந்து 9, 17, 25. ஸோ எவ்வளோ டோட்டல் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு SN 636 கிடைக்குன்றாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். SN ஃபார்முலா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ 9ன்னு தெரியும். டிஃப்ரென்ஸ் வந்து a2 மைனஸ் a1, ஸோ 17 மைனஸ் 9 8. ஸோ SNோட வேல்யூ 636ன்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 636, என்னோட வேல்யூ தெரியாது. ஸோ 2a 9 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னது 8. ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 636 இன்ட்டு 2, ஸோ 1272. n இன்ட்டு 2 இன்ட்டு 9 18 ப்ளஸ் n மைனஸ் 1, ஸோ n மைனஸ் 1 இன்ட்டு 8. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ 1272 ஈக்குவல் டு n இன்ட்டு 18 ப்ளஸ் 8n மைனஸ் 8. ஸோ ஈக்குவல் டு, ஸோ n இன்ட்டு 18 மைனஸ் 8 10 ப்ளஸ் 8n. ஸோ சிம்ப்ளை பண்ணால் என்ன வரும், ஈக்குவல் டு 10n ப்ளஸ் 8n ஸ்கொயர். ஸோ 8n ஸ்கொயர் ப்ளஸ் 10n மைனஸ் 1272 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் ஈக்குவேஷன் நமக்கு எதில் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 6 2s are 12, 3 2s are 6, ரிமைண்டர் 1, 6 2s are 12 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைசேஷன். ஸோ இது நம்ம நார்மல் ஃபேக்டரைசேஷனோட குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ மைனஸ் 636. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ அப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர், ஸோ 25 minus 4 into a into c. So minus 4 into a, 4 into 4 16. So 16 into 136. So minus 136 nala plus 10,176 வரும். So 2a 2 into 4 8 னு கிடைக்கும். Okay, so அப்போ minus 5 plus 6 plus 5 1. So 9 plus 1 10. Okay, so 0, so 2, so 10. So square root of 10,201 plus 8. ஓகே, ஸோ அப்போ 2 வேல்யூ கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் நம்பர் எனக்கு 1ன்னு முடியுது.
1ன்னு முடிஞ்சால் உங்களுக்கு என்ன வரும், 1ன்னு பாசிபிலிட்டி வரும், இல்லாட்டி 9ன்னு வரும். ஸோ அதே மாதிரி 5 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனக்கு அப்போ x is equal to -5 + or - 108/8ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2 பாசிபிலிட்டி, ஒன்று -5 + 101/8. ஸோ அப்போ ஆன்சர் 96/8ன்னு வரும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ எனக்கு என்னது 12. ஸோ இதுதான் எனக்கு என்னோட வேல்யூ n = 12. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி x = -5 - 101/8. ஸோ -106/8ன்னு வரும். ஸோ அப்போ வந்து -53/4 கேன்சல் பண்ணோம். -106/8ன்னு வரும்போது கேன்சல் பண்ணும்போது 53/4. இது எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வருது. ஸோ n வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவில் வராது. ஸோ அப்போ ஆன்சர் கண்டிப்பாக n = என்ன வரும் எனக்கு 12. ஸோ அப்போது 12 வேல்யூஸ் கண்டினியூஸாக நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நான் போகும்போது அது எல்லாத்தையும் சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 636ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ தான் உங்களுக்கு 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3 மார்க்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.